ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 23/5/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள், உத்தராயண புண்ணியகாலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை ஏகாதசி, சுபமுகூர்த்தம், மேல்நோக்கு நாள். உலக ஆமைகள் தினம், சர்வதேச மகப்பேறு பிஸ்துலா ஒழிப்பு தினம். நல்ல நேரம்னு பதில இன்னைக்கு காலையில் 9:00 10:30, சாயந்தரம் 4:00 5:30. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எதுக்கு? சுபகாரிய பேச்சுக்கள் இதுக்கெல்லாம் தான். மற்றபடி வெளியில் போகணும் வரணும்னா தாராளமாக பிள்ளையார வேண்டிட்டு நீங்கள் மாட்டு போயிட்டு வரலாம். ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னா தாராளமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? பிள்ளையார வேண்டிக்கோங்க. அடுத்தபடியாக இன்னைக்கு குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:00 9. இந்த பூஜை இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சூளம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். ரிஷப லக்னம், இருப்பு 3 நாழிகை 32 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:53 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 6:44 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:25 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று மாலை 3:29 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 7:50 மணி வரை பவம், அதன் பின்பு மாலை 6:44 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 12:25 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்ம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 12:25 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். இந்த மகம் பூரம் இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். எந்த அம்பாளை வேண்டினாலும் சரி, சரியாக நெய் தீபம் போட்டு வாங்கோ. உங்களோட கவலைகள்லாம் கண்டிப்பாக குறையுங்கிறத விட மறையும். அடுத்தபடியாக இன்றைக்கி ஏகாதசி. ஏகாதசின்னா என்ன? பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு வழிபாடு செய்ய ரொம்ப நல்லது. அதேமாரி இன்றைக்கி ஓம் நமோ நாராயணா ஒரு 107 தடவை சொல்லுங்க. சரியா? ரொம்ப நல்ல முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்தோஷக்காரகர் சுக்கிர பகவானை வழிபட சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சூரியன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் கேது, கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சுக்கிரன், சந்திரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய விட இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும். கணவன் மனைவி உறவுங்கிறது இன்னைக்கு ஜோராக இருக்கும். ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இன்னைக்கு அடிக்கடி வந்து போகும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு உற்சாகம் அதிகமாக இருக்கும். வெளியிடங்களில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. ஒரு இனிப்பா இருக்கா? அதேமாரி இன்னைக்கு உங்களுக்கு இனிப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுருமை ரிஷபராசி அன்பர்களை இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் கணேஸ்வர பகவானோட சேர்ந்தா கூட இன்னைக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகம்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள்லாம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவார்கள். வெளியிடங்களில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகலாம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கெட் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. கொஞ்சம் ஒரு பிட்டு. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கும். ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல ஏற்கனவே சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். கூடவே சந்திர பகவானும் வந்துட்டார் நேத்திலேருந்து. ஸோ இன்றைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலேயும் ரொம்ப கவனம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி கான்சன்ட்ரேஷன் இந்த தொழில் வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நேற்றுக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி ரொம்பவே டென்ஷனே இருக்காது. அதாவது தெளிந்த நீரோடை போல் இருப்பீங்க. இன்றைக்கி மனசில் இருக்கிற கவலைகள்லாம் அற்புதமாக இந்த சூரியனை கண்ட பனித்துளி போல் விலகும். அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க? ரொம்ப கவனமாக இருந்தீங்களா? இல்லையா? கண்டிப்பாக கவனமாக இருந்திருப்பீங்க. ஏன்னா டென்ஷன் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு வகையில் ஒரு டென்ஷன். சரி அப்படின்னாலும் சும்மா கிடந்த சங்கை யாராவது ஊதி கெடுத்துடுறாங்க. வேற என்ன பண்ணுறது? சரி, இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சந்திராசிரமம் இருக்குது. சந்திராசிரமம் இருக்குனாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் அஷ்டம ராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கார். ஸோ கொஞ்சம் குழப்பம் இருக்கும். குடும்பத்துலேயும் சரி வெளியிடங்கள்லையும் சரி கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. முக்கியமாக வண்டி எடுக்கும்போது கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லையும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் வம்பு வழக்கு அவமானங்களை சந்திக்க நேரிடலாம்.
அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில வச்சுக்கோங்க, சாப்பாட்டு அரிசி. ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஓம் நமோ நாராயண, ஓம் நம சிவாய, ஏதாவது ஒன்று அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இந்த மூதா வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். ரொம்ப பரவாயில்லை அப்படின்னாலும் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனால் கணவன் மனை உறவு ஜோராக இருக்கும். குடும்பத்தில் குழப்பம் இருக்குமே தவிர கணவன் மனை உறவு இன்னைக்கு ஜோராக இருக்கும். இன்னைக்கு வெளியில் போயிட்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க, கூட்டாளிகள்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இருப்பாங்க. வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பகிர்வன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சந்திர பகவானோட சேர்ந்து அப்படியே அற்புதமா இருக்கார். கூட்டணி பலமா இருக்கு. இன்னைக்கு பவர்ஃபுல் கூட்டணி. இன்னைக்கு அதாவது நீங்கள் எடுக்கிற காரியங்களில் இன்னைக்கு உத்தியோகத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் மட்டும் இல்லை, எல்லாருமே உங்கள் ஆலோசனைகளை கேட்டு வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு பவர்ஃபுல் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவார்கள். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் கொஞ்சம் குழப்பம் இருக்குமே தவிர நிதானமாக செயல்படுவீர்கள். ஏன்னா இன்னைக்கு பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானோட சந்திர பகவான் சேர்ந்து இருக்கார். மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஒரு டைலமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். என்னடா இது, இந்த காரியத்தை எடுத்தோம்னா நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட் இருக்கும். ஆனால் கவனமாக இருங்கோ, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஓரளவுக்கு நல்ல நாள் தான் சொல்லணும். ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பரவாயில்லை. ஆனால் சனீஸ்வர பகவான் இருக்கார் அர்த்தாஷ்டம சனியா. இந்த அர்த்தாஷ்டம சனி வந்ததுலேருந்தே கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு படப்படுத்தி பம்பரமாக ஆட்டி வைக்கிறது. சில நேரங்களில் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது, சில நேரங்களில் குழப்பமாக இருக்கீங்க. ஆனாலும் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும்.
இன்னைக்கு அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சிறிதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு முன்னேற்றம் வந்து சேரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்ல வச்சுடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதவும் ஹைகிரீவர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனோதைரியம் இன்னைக்கும் அதிகமா இருக்கும். ஏன்னா சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்துல 3ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருக்கார். அற்புதமான ஒரு பவர். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும். உத்தியோகத்துல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு அதிரடியான திட்டங்களை தீட்டி வெற்றியடைவீர்கள். புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மனோதைரியத்துடன் செயல்படுவார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பர் நாள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான், அதே சமயம் சனீஸ்வர பகவான் சேர்றார். இன்னைக்கு வருமானம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் இழுபறியாக கைக்குள்ள கிடைக்கும். அதாவது 10 மணிக்கு ஒருத்தன் தரேன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போனீங்கன்னா கிடைக்காது, ஒரு 12 மணி கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை அருமையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னைக்கும். ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியில சாதாரணமா சந்திர பகவான் இருந்தா பரவாயில்ல, சனீஸ்வர பகவான் இருக்காரு. சனீஸ்வர பகவான் வந்த உடனே ஒரு தபையில வாசிக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்ப சந்திர பகவான் இருந்ததுனால இன்னைக்கு மத்தளம் 2 பக்கமும் இடி. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல. அதனால உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் இந்த மருத்துவ ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மருத்துவ செலவெல்லாம் கரெக்டா மேற்கொள்வது நல்லதுங்க. இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை கவனம் செலுத்துவது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.